சபரிமலை ஐயப்பனுக்கு மாலை போடுறது அப்படின்றது வந்து நம்ம பரவலாக பார்த்துருப்போம். தென்னிந்திய கலாச்சாரத்தில் அதை நம்ம பார்த்துருப்போம். இன்னைக்கு வட இந்தியாவிலேருந்தும் பக்தர்கள் வந்து பார்க்குறாங்க. எப்படி நம்ம விரதம் இருக்கோமோ அப்படியே அவங்களும் விரதம் இருக்காங்க. அப்போ இந்த ஒரு வழிபாடு அப்படிங்கிறது இன்னைக்கு இந்தியா முழுவதும் இருக்கா சுவாமி? இல்லை, இது தவறு. உலகம் பூரா இருக்குது. ஓகே, உலகம் முழுக்க இருக்கு. ஆமாம். ஏன்னா வட இந்தியா தென்னிந்தியான்னு மட்டும் இல்லாமல் நம்முடைய இந்து தர்மத்தை கடைபிடிக்கக்கூடிய அதில் மேல் நம்பிக்கை உள்ள எத்தனையோ மக்கள் எந்தெல்லாம் வேறு நாடுகளில் இருக்காங்களோ அங்கே இருக்கக்கூடிய மக்களும் இப்போ இந்த பக்கம் பார்த்தோன்னா மலேசியா, சிங்கப்பூர், இந்த பக்கம் இலங்கை, அந்த பக்கம் வியட்நாம், அந்த பக்கம் அமெரிக்க நாடுகளில் கூட அங்கே இருக்கக்கூடிய ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிந்து விரதம் இருக்காங்க. அவங்கள பார்த்து அங்கே இருக்கக்கூடிய ஐரோப்பிய கண்டங்களில் கூட அங்கே இருக்கக்கூடிய நம்ம மக்கள் விரதம் இருப்பதை அறிந்து கொண்டு இப்போ அந்தந்த இப்போ வட இந்திய மக்கள் எப்படி வர ஆரம்பித்தாங்களோ வட இந்திய மக்கள்லாம் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடியே வர ஆரம்பிச்சிட்டாங்க. சரி. அப்போ அங்கே அந்த பகுதியில் போய் செட்டிலாக இருக்கிற நம்ம தமிழ் மக்களோ மலையாள மக்களோ இவங்களை பார்த்து இவங்க நான் என்ன, இந்த சுவாமி யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அதனால் ஈர்க்கப்பட்டு மாலை அணிந்து கொண்டு வராங்க. அதுபோல் இப்போது வேறு தேசங்களில் இருக்கக்கூடிய அங்கே அந்த மக்கள் அவங்களும் மாலை அணிந்து வர ஆரம்பிச்சாச்சு. இப்போ எத்தனையோ அன்றைக்கி நான் போயிருந்தபோது ஐரோப்பிய நாட்டை சேர்ந்த அந்த நாட்டை சேர்ந்தவர் அங்கே இருக்கக்கூடிய நம்ம தமிழ் மக்கள் வந்து விரதம் இருந்து மலைக்கு வரதை பார்த்து இது என்ன சாமி, இதோட தத்துவம் என்ன அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இப்போ அவர் வராரு மலைக்கு வருஷம். அதனால் ஒரு முறை சபரிமலைக்கு வந்துட்டு அந்த யாத்திரை நின்று போகிறதில்ல.